தம்பி, எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா. இப்ப என்னப்பா பண்ண போற நீ? அக்கா, எனக்கு தெரியலக்கா. என் தாலி செயின் இருக்குது, அத வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா? தம்பி, அக்கா, அதெல்லாம் வேண்டாம்க்கா. நீங்க கேட்டதே போதும், நான் பாத்துக்கிறேன். சரி கண்ணு. ஏண்டா திருட்டு நாயே, ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோவை குறுக்க விடுற? உன்னெல்லாம் ஆபீஸ்லயே செஞ்சிருக்க மாட்டா. நீ என்ன செஞ்சிருவியா? என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ யாரா? நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன். பாத்தியா பிரீத்தி, இந்த ஃப்ராட் தான் செயினை திருடி வச்சிருக்கான். நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங்கை பிரசன்ட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி. தேவா, வாய பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சத்தம் வந்தது, ஏன் தப்புதான். 1.5 லட்சம் ரூபாய் லூயி விட்டான போய் உன்கிட்ட கொடுத்தேன் பாரு. ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஷோரூம்க்கு எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுன கடையில போய் தைச்சிட்டு வந்திருக்கிற நீ. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் உடனே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கிழிச்ச போ, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. அதுங்கள பாரு, சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு திரியுதுங்க. நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும், புருஷன் காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும்? நீ இந்த வீட்டு மருமவன், அப்படியா நடத்துறாங்க? இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு? இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்க தான் இங்க இல்லை. விடுங்கக்கா, என் மாமனார் கேட்டா இருந்தா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பிரீத்திக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். அதான் அந்த ஜோசியக்கார் சொன்னார்ல, நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. உன் ஜாதகம் ராஜ ஜாதகம். இதெல்லாம் கேட்க நல்லாதான்க்கா இருக்கும். நம்புங்க தம்பி, நடக்கும். தம்பி, நாளைக்கு உன் பிறந்த நாளாச்சு, பிரீத்தி அம்மாக்கு தெரியுமா? எங்க கல்யாண நாளே அவ மறந்துருப்பா. மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். நல்ல அம்சமா ஒரு பெரிய இடத்து பொண்ணு மாட்டினா இதான் சான்ஸ்னு கம்புக்கமா வீட்டோட மாப்பிளைய வந்து உக்காந்துடுறது. மானம் கிட்டவன். விடு பிரீத்தி, ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானடி. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. அண்ட் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது. அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா? நோ 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 நோ. அதான் இன்னும் 3 நாள்ல 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல, அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்டே அந்த பிச்சைக்காரனை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையா பாரு. மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடையணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா. ஆனால் பிரீத்தி அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. என்னோட லக்கி ப்ளூ சஃபர் நெக்லஸ் எங்கேயாச்சும் பாத்தியா? எங்க தேடியும் காணும். அது இந்த லாக்கர்ல தான் இருக்கு என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து கொடுக்க பிரீத்தி அதனை அவளது பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள். பிரீத்தி கிளம்பிய சில நொடிகளிலேயே சூர்யாவின் மாமனார் ரவிக்குமார் உற்சாகமாக வீட்டின் உள்ளே வர, இந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை என்று தன்னை மரியாதையாக கூப்பிடும் ஒரே ஆள் தனது மாமனார் தான் என்பதால் உற்சாகத்தோடு வந்து நின்றான் சூர்யா. இவராவது வாழ்த்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைந்தான். தேங்க்யூ மாமா. மாப்பிள்ளை கேக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. ஐயா, இங்க ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பாருங்கம்மா, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஐயா, இங்க கேக் இல்லைங்க ஐயா. இல்லையா? வாங்கி ஃப்ரிட்ஜில் தானே வச்சேன். ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க ஈனோ அந்த கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார்,
வனிதா! ஏற்கனவே எதிர்பார்த்த வனிதா போன் பேசியபடி திமிராக வந்து நிற்க, மாப்பிள்ள பர்த்டேக்கு வாங்கின கேக்க யார் கீழுக்கு போட்டது? என்னது? நம்ம மாப்பிள்ள சாருக்கு பிறந்த நாளா? ஐயோ, இது தெரியாம அந்த கேக்க நான் கீனோக்குள்ள வச்சுட்டேன் என்று வனிதா நக்கலாக கூற, என்னங்க நீங்க? நம்ம மாப்பிள்ளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா? நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக்குன்னு நினைச்சேன். கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார். நம்ம மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளு! மாமா, என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க வாழ்த்துனதே எனக்கு சந்தோஷம் மாமா. சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்து கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. டே வெட்டி ஆபீசர் சூர்யா, ஒரு செருப்பு தைச்சிட்டு வர உனக்கு 2 நாள் வேணுமாடா? உன்னெல்லாம் எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு எங்க அப்பன், அவன சொல்லணும்டா. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அத கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவும் ஏன் என்ன பாடா படுத்துறீங்க? ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா. நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம்? ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா. சோத்துல இன்னைக்கு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். எலும்ப இல்ல 4 துண்டா போட சொல்லிட்டா போதுமா? பர்த்டே கிஃப்ட் ஒழுங்கா தச்சிட்டு வா என்று அசிங்கப்படுத்தி விட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான். ஆனால் சுதாரித்துக் கொண்டான். அண்ணா, இது இங்கே இருக்கட்டும், நான் வந்து சரிங்க தம்பி என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான். டேய், கண்ணு தெரியாத கபோதி, உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா? உன்னால என் வண்டி வேற ஸ்கிராச் ஆயிடுச்சுடா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. எடுக்க சொன்னா எடுக்க போறோம், அதுக்கு வந்து இடிப்பீங்களா? ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா, கோவப்பட்டுதான் பாரு, பார்க்க பரதேசி மாதிரி இருக்க. உன்னெல்லாம் எவன்டா உள்ள விட்டது? இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது, புரியுதா? கிளம்புங்கிறது என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கிக் கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிப்டில் ஏறினான். என் ஜுவல்லரி காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. காம் டவுன், கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும். தேடி இல்ல, பாரு. நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும். சூர்யா, ஒழுங்கு மரியாதையா ஜுவல்லரி பாக்ஸ்ல இருந்த செயின் எங்கன்னு சொல்லிடு. தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. பிரீத்தி கூறியதை கேட்டு சூர்யாவின் முகம் மாற, நான் ஏன் உன் செயின்? ஏய், இந்த நடிப்பெல்லாம் வீட்ல வச்சுக்கோ. செயின் வேணும்னு சொன்னப்போ அடுத்த செகண்ட் லாக்கர்ல இருந்து நீதான் எடுத்து கொடுத்த. நான் ஓபன் கூட பண்ணாம உன் மேல இருந்த நம்பிக்கையில எடுத்துட்டு வந்தேன். இப்ப உள்ள பார்த்தா செயினை காணோம். நீதான் எடுத்துக்கணும், மரியாதை கொடுத்துரு. பிரீத்தி, சத்தியமா நான் எடுக்கல பிரீத்தி. அது ப்ளூ சஃபர் பதிச்ச காஸ்ட்லி செயின். அதுவும் இல்லாம அது ஒரு லக்கி செயின். யுஎஸ் மீட்டிங் போகும்போது எடுத்துட்டு போகலான்னு இருந்தேன். விளையாடாம ஒழுங்கா கொடுத்துரு. பிரீத்தி ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க, சட்டையிலிருந்து கையிட என்று மெல்லிய குரலில் அவளிடம் கெஞ்சினான். எடுக்க முடியாதுடா. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் மரியாதையே போச்சு. ஆபீஸ்ல இருக்கவங்களா உன்னை ஏன் நான் செலக்ட் பண்ண, எனக்கு உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. போதும், என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணது போதும். அதனால நான் இப்ப அனுபவிக்கிறதும் போதும் என்று பிரீத்தி திட்டிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த தேவா, பிரீத்தி, என்ன பிரச்சனை? இவன் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்? வாட்ஸ் ஹேப்பனிங்? முதல்ல யார் இவன்? இவனை பத்தி பேசுறதுக்கு இவன் ஒருத்தே இல்ல. ஏய், என் ஃபிளைட் போர்டிங்க்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுக்குள்ள என் செயின் கைக்கு வந்தாகணும், இல்லன்னா அவ்வளவுதான். பிரீத்தி, டோன்ட் வரிடா. நீ அமெரிக்காக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி செயின் நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன். இட் will look lovely on you என்று தேவா பிரீத்தியின் தோளை தொட்டு ஆறுதலாக பேச தேவாவை பார்த்து பிரீத்தி புன்னகைக்க சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஹே, ஒரு நிமிஷம் இரு. என்னது இது கையில? குடு 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 குடு. இது எதுக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான்.
பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது. ஹலோ தம்பி, எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா. இப்ப என்னப்பா பண்ண போற நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம், அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா. என் தாலி செயின் இருக்குது, அதை வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான். தம்பி 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 அக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா, நீங்க கேட்டதே போதும், நான் பாத்துக்கிறேன். சரி கண்ணு. பிரீத்தி கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள். தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அடம் பிடிக்காத பிரீத்தி, செக்கினுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கூட இல்ல. அந்த ஃப்ராடு இந்நேரம் அந்த செயினை வித்திருப்பான். ஆமாம் பிரீத்தி, சொன்னா கேளு. நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு. அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். டைம் ஆச்சு பிரீத்தி, கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பிரீத்தி. என்னாச்சு? இவன் வண்டியை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு என்று கூறிவிட்டு தேவாவை பார்த்த பிரீத்தி, அடிச்சு நொறுக்குடா என்று கோபமாக சொல்ல தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினான். திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா. ஏண்டா திருட்டு நாயே, ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோவை குறுக்க விடுற? உன்னெல்லாம் ஆபீஸ்லயே செஞ்சிருக்க மாட்டா. நீ என்ன செஞ்சிருவியா? என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ யாரா? நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன். பாத்தியா பிரீத்தி? நீ செயினை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா? உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? பாத்தியா பிரீத்தி, இந்த ஃப்ராட் தான் செயினை திருடி வச்சிருக்கான். பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள, நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங்கை பிரசன்ட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேவா, வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சத்தம் வந்தது, நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி. நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஎஸ் போவ. பத்திரமா போயிட்டு வா. டோன்ட் வரி. பாய். சூர்யா இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான். டிராபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று பிரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க, நீங்க பிரீத்தி தானே? எஸ். உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம். RSV குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணிருக்கோம். வாட்? மே ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட்? ஷூர். என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க, அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானாள் பிரீத்தி.
பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள். எப்படி 2 செயின்? பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி, வா மேம், நீங்க தான் அந்த லக்கி கேர்லா? இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல இருந்து ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்தது. இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. இத யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது கான்ஃபிடென்ஷியல் மேம், சாரி. போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஷால் வி மூவ் மிஸ்ஸஸ் சூர்யா சக்கரவர்த்தி? சூரிய சக்கரவர்த்தி? ஹாப்பி பர்த்டே சார். வெல்கம் டு தி நியூ லீக். இது உங்க கிஃப்ட் சார். சார் ப்ளீஸ். பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான். தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான். ஹலோ. ஹே பிரீத்தி, ஃப்ளைட் ஏறிட்டியா? இன்னும் இல்ல. என்னாச்சு? ஒரே நிமிஷம், என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா? எதுக்கு? கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம். இருவர். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தாள் பிரீத்தி. அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் 200 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது. குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான். அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசியத் தொடங்கியது. சூர்யா அவனது அம்மாவை இழந்து அன்றோடு 2 வாரங்கள் ஆயிருந்தன. சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான். நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால், சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை. சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார். சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்கச் செய்திருந்தது. இதோ இப்போது அனாதையாக இந்த ரோட்டு கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா. டேய், யார் அது? எனக்கு தெரியலண்ணே. தம்பி, யார் நீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? கடை எடுத்து வைக்க போறேன். சாரி, நான் ஏதோ ஒரு நினைப்புல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவச் சென்றான் சூர்யா. அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார். தம்பி, ஊட்டியில நீங்க எங்க போனோம்? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க? அது ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன். எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன். என்னப்பா சொல்ற? யாரும் இல்லைங்கிற, எங்க போறதுன்னு தெரியலங்கிற. உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு. நீ இங்கே இரு, அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்றேன், இருந்து சாப்பிட்டு போ. இந்தாங்க. அட, அதெல்லாம் ஒண்ணு வேணா, உள்ள வைப்பா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம? தம்பி, சாப்பிட்டு தான் போறேன். அதுக்குள்ள ஏதாவது யோசனை வந்தா சொல்றேன். உக்காருப்பா. அண்ணா, என்னால் முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்றேனா? சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா. சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான். எதிரே ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஒரு 10 நிமிஷம் சார். மை ஃபுட் இடியட்ஸ் டிகெட்ஸ். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நான் நடு ரோட்ல நிக்கிறது? சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன், அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க, அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு
வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா. அதிர்ச்சியில் இருந்து மீளாதவராய் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சூர்யாவின் பக்கத்தில் சேரை போட்டு அமர்ந்த ரவிக்குமார் சூர்யாவை பார்த்து பேசத் தொடங்கினார். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நன்றியெல்லாம் வேணாம் சார். அப்படி இல்ல தம்பி, நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்னு சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரணம் கிடையாது, பெரிய விஷயம் தம்பி. நீங்க யாரு? இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா? இன்னைக்கு தான் உங்களை முதல் தடவையா பாக்குறேன். ஆனாலும் என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல, என் மனசார சத்தியமா சொல்றேன். ஏதோ உங்களை காப்பாத்திட்டேங்கிற உணர்ச்சி வசத்துல நீங்க சொல்றீங்க. ஆனா அதை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்துல நான் இருக்கேன் சார். ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன் சார். என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். தம்பி, ஐயா இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி. கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. நீ ஏன் ஊட்டிக்கு வரணும்? அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளவு கடைகள் இருக்கும்போது என் கடையில் வந்து ஏன் சாப்பிடணும்? உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னையே இங்கே இருக்க சொல்லணும்? எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு தம்பி. எதை பற்றி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க. சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது. அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு MBA கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார். அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார். அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே, யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார். ஆனால் அவருக்கு சட்டென எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல, பாருங்க, தம்பி பேரு சூர்யா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும். அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு. அப்பா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேனே, சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு. ஏங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா டாடி, இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. I can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க, சூர்யா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் கேட்டே ஆகணும். நான் உங்களுக்கு கைமாற ஏதாவது பண்ணி ஆகணும். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. சரி, என் விஷயம் என்னோட, அதை விடு. ஆனா இந்த தம்பிய மரியாதை குறைவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனா பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். சூர்யா சற்று முன்னே வந்து மென்மையாக ரவிக்குமாரை பார்த்து, சார் விடுங்க சார், அவங்களும் சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க. என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேணாம். நான் வேணா கிளம்புறேன் சார், பரவாயில்ல. உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க, பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கதான் இருந்தாகணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா. ஆமா தம்பி, இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன சார், நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரையும் என்னால மாத்த முடியல. இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும். பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான். பாருங்க, இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. சார் என்ன சொல்றீங்க? நோ, இட்ஸ் a done deal. All right, பிரீத்தி, இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு.
நாட்கள் ஓடின. சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆயிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றியடைந்திருந்தன. சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது. அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார். ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது. பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை. என்னையா எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சார், இன்னைக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகலனா நம்ம ப்ராஜெக்ட் கையை விட்டே போயிடும். கொடுங்க. யோ, இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டிஸ்லாம் வெரிஃபை பண்ணவே 2 நாள் ஆகும் ஐயா. இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா? உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகுது. டேம் இட். சார், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டால் போதும் சார். அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன. இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது. அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது. ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி, சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது. அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது. அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார். அந்த மச்சத்திற்கான உண்மை தெரிய வந்தது. தூக்கத்தில் வியர்த்து கொட்ட திடுக்கென எழுந்த ரவிக்குமார், அப்படின்னா சூர்யா? ஐயோ, இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு? சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே. அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன். இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது. ஆனா இங்க யாருக்கும் தெரியல. என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற 100கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது. இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும். ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்? ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும், செஞ்சே ஆகணும். மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார். உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதோட முடிவு உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் தப்பா நினைக்கலன்னா நான் அதை சொல்றேன். சார், நீங்க என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க எது சொன்னாலும் செய்யறேன். அப்பா, எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான்னு தப்பா நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணா எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள்ளை பார்க்க முடியும். ஆனா சூர்யா மாதிரி அமையாதம்மா. சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன், எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்னடா நான் இவனை காப்பாத்தினேங்கிறதுக்காக இவன் இதை செய்யறான்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க நிஜமாவே திறமைசாலி. நான் எவ்வளவு தேடினாலும் உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு அமையறது கஷ்டம். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். அப்பா, நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா கண்டிப்பா உங்க பேச்ச மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் இருந்திருக்கேன். அதே சமயத்துல நான் சூர்யா வந்த மாதிரி பார்த்ததே இல்லப்பா. ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சூர்யாக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்பா. சார், எனக்குன்னு யாருமே இல்லை.
என்னோட சொந்தக்காரங்க கூட என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் எந்த நம்பிக்கையில் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல சார். சார், அதுக்கு நான் தகுதியானவனான்னு கூட தெரியல. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பேச்சை மீறி செயல்படுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை சார். உங்கள் பொண்ணு பிரீத்தியை இது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்ல சார். ஆனால் நீங்கள் அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் சார். யாருன்னே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம். இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? ஆமா டாடி, இவ யாரு? இவனுக்கு என்ன சொத்து இருக்கு? நம்ம கிட்ட salary வாங்குற நான் இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? I am very much disappointed with you. இங்க பாருங்க, ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான். சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை சூர்யா தான். இன்னும் சொல்ல போனா என்னோட அடுத்த வாரிசு. So mind it. இன்னொரு தடவை இந்த வீட்ல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ. ஒரு வழியாக அடுத்த 6 மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா. எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார் என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தாள். எது மாறியதோ இல்லையோ, சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை. பல அவமானங்களை சூர்யா சந்தித்திருந்தாலும் பிரீத்திக்காகவும் ரவிக்குமாருக்காகவும் அதனை பொறுத்து கொண்டான். அதன் காரணமாகவே இன்று சந்தியாவின் வீட்டு விசேஷத்திலும் சூர்யா கலந்து கொண்டான். அப்பொழுது சரியான சமயத்தில் அங்கு வந்த ஆளுங்கட்சி மந்திரி ஆதிசேஷன் சூர்யாவை பார்த்து அதிர்ச்சியாகி சூர்யாவிடம் குனிந்து கைகட்டி பேசினார். அதை பார்த்து சந்தியா அதிர்ச்சியாக கூட்டத்தில் இருந்து முன்னே வந்து மினிஸ்டரை பார்த்து, நீங்க தான் சீஃப் கெஸ்ட், இவன் கைய பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. he is just a servant. வாய மூடுங்க. நீங்க யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவரால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிக மரியாதையா சூர்யா சாருக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ் மேன்களையும் சூர்யா சார் உருவாக்கி இருக்கார். இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா? என்னையா நடக்குது இங்க? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சூர்யா சார், சார் வாங்க சார், நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க சார். ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கனலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது. தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கை கட்டி நின்றார்? சூர்யாவின் வலது கையில் அந்த மச்சத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன? என்ன காரணத்திற்காக ரவிக்குமார் தனது மகளை சூர்யாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தார்? சூர்யா என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான்? இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏன்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.